ஸ்கூலில் படிக்கிறப்ப நான் ஆக்டிங் நல்லா பண்ணுவேம்மா. மதுரை வந்து சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். காலேஜ் வந்துமா 2005 to 2010 பிபிடிமா பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி வந்து சேலத்தில் சண்முகா காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அங்கே படித்தேம்மா. ஓகே. சேலத்தில் அப்புறம் படித்து முடிச்சு வந்த உடனே மதுரையில் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஆமாம், அது அங்கே ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேம்மா. ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து 2012 கிளினிக் ஆரம்பித்தேம்மா. கிளினிக் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ், ஹவுஸ் விசிட்ஸ், அப்புறம் கிளினிக் விசிட்ஸ் அப்படியே போய்கிட்டு இருக்குமா இப்போ லைஃப். ஓகே. என்ன ஆகணும்னு உங்களுக்கு ஆசை? நீங்கள் வந்து எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க? டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆகிட்டேன். பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பின்றது இது ஒரு நல்ல படிப்புமா. 5 வருஷம் படிப்பு. +2 முடிச்சுட்டு 5 வருஷம் படிப்பு. நல்ல ஸ்கோப் இருக்குது. லேட்டஸ்ட்டாக சொல்ல போனாமா எம்பிபிஎஸ்ஸை விட ஃபிசியோதெரப்பிக்கு நல்ல ஸ்கோப்புமா. என்ன ரீசனாக நாங்கள் பார்க்குறதுலாம் ஆர்த்தோ கேஸ், நியூரோ கேஸ் ஹேண்டில் பண்ணுறோம் டேரெக்டாக. ஆர்த்தோ கேஸ்னால் ஒரு ஃப்ராக்சர் ஆயிரும், ஆர்த்தோ டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணிடுவார். சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் எங்களோட ரோல் மெயினாக இருக்குமா. ஃபிசியோதெரபிஸ்டோட ரோல் மெயினாக இருக்குது. ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை நியூராலஜிஸ்ட்டு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு பிறவியை கொடுக்குறது ஃபிசியோதெரபிஸ்ட் தாமா. கிட்டத்தட்ட டிஸ்சார்ஜ் ஆன நாளில் இருந்து 2 மாதமோ 3 மாதமோ 6 மாதமோ அவங்களுக்கு நல்ல ஒரு சிகிச்சை அளித்து அவங்கள வாழ்க்கையில் பழைய நிலைமைக்கு வர்ற வரைக்கும் ஃபிசியோதெரப்பி பண்ணுவோம்மா.